விதமாக இன்று நாம் 5வது புள்ளியை அழுத்தம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது சிலருக்கு சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டும் என்ற உணர்வு வரும். சாப்பிட்ட உடனே தூங்கணும்னு தோணும். அப்படி அவங்க படுத்து எழுந்திருச்சாலும் அவங்களுடைய உடல் முழுவதும் அசதியும் உடல் முழுவதும் தசைகளில் வலியும் இருக்கும். அதே போன்று சிறிது நேரம் வேலை செய்தாலும் அசதி கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை செய்கிறாங்கன்னா முழுமையாக செய்கிறதோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றும் அவங்களுக்கு. அப்புறம் மன அழுத்தம் இருப்பது போல், அதாவது எப்படி என்றால் என்னவோ தெரியலை, ஏதோ என்னன்னே தெரியல, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மன உணர்வு இருக்கும். காரணமே தெரியாத வருத்தம் மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். தசைகளில் வலி இருக்கும். அப்புறம் இந்த பகுதியில் இரத்த சோகை உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். எதை எடுத்தாலும் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சிச்சு, சேரலை, இது சேராது அது சேராதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆக மொத்தம் உடலில் சோர்வு தெரியும். உடம்பில் வீக்கம் கூட தெரியும், வீக்கம் இருக்கும், இரத்த சோகை இருக்கும். ஆக இந்த 5வது புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த நம்மளுக்கு ஏற்பட்ட உடல் அசதிகள், சோர்வு, உடலில் ஏற்பட்ட வலி, எப்பொழுதும் தூங்க வேண்டும், அதாவது கண்களில் தூங்கணும், சாப்பிட்ட உடனே படுக்கணும், ஒரு அசதி சோர்வு ஏற்பட்டதெல்லாம் மாறிவிடும். அப்போ உடல் ஆரோக்கியத்தை நம்ம உணர முடியும். எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கும். தொற்று நோய்கள்லேருந்து பாதுகாக்கப்படுவோம். இந்த 5வது புள்ளியை தூண்டும் பொழுது நாம் பெறக்கூடிய பயன்கள் என்னவென்று பார்த்தோம். மீண்டும்